ட்ரையல் பிட் ஒர்க் ஸ்டார்ட் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்குறது ட்ரையல் பிட் சைட் வெரிஃபிகேஷன். சைட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா நீங்கள் ட்ரையல் பிட் வந்து அஸ் பர் தி லேஅவுட்டில் எத்தனை ட்ரையல் பிட் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ட்ரையல் பிட்டு அந்த ட்ராயிங்கை வச்சு நம்ம இன்டிமேஷன் ஒர்க் இன்டிமேஷன் போடணும் தீவாக்கு. அப்போ போடும்போது ட்ரையல் பிட் சைட் வெரிஃபிகேஷனை டிக் பண்ணி இந்த எல்லா அத்தாரிட்டிஸ்க்கும் டிக் பண்ணணும். தீவா எல்வி, எஃப்ஓசி, அப்புறம் வாட்டர் 11 kV 132 kW இது எல்லாத்துக்கும் நீங்கள் டிக் பண்ணி ட்ரையல் பிட் சைட் வெரிஃபிகேஷனை டிக் பண்ணி நீங்கள் அனுப்பணும் அவங்களுக்கு. அப்போ அனுப்புனா அதே மாதிரி ரிப்ளை வரும். ஸோ இதே மாதிரி தான் ரிப்ளையும் வரும். ரிப்ளை வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து சைட்டுக்கு வந்து அது வெரிஃபை பண்ணுவாங்க 1 by 1 ட்ரையல் பிட். இப்போ நீங்கள் எத்தனை ட்ரையல் பிட் வந்து ஒரு லேஅவுட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ட்ரையல் பிட்ஸ் அப்படின்னா அப்போ அந்த 100 ட்ரையல் பிட்ஸை அவங்க செக் பண்ணி வெரிஃபை பண்ணி கொடுப்பாங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஓசி நீங்கள் அப்ளை பண்ணணும். அதை அப்லோட் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஓசி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதில் ஏதாவது கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ட்ரையல் பிட் செக் பண்ணிவிட்டு நம்ம அதை திருப்பி அப்லோட் பண்ணோம்னா உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஓசி கிடச்சிடும். ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஓசி கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் ஷாப் ட்ராயிங் என்ஓசி வந்து எப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஓசியை வச்சுட்டு நிறைய யூட்டிலிட்டிஸ் நம்மகிட்ட இருக்கும். டூ எத்திசலாத்து இங்கே அத்தாரிட்டிஸ் பார்த்தோம்னா அதில் டூ எத்திசலாத்து, அப்புறம் ஐடிஎஸ்ஸு, அந்த மாதிரி தீவா 11 kV 132 இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் இருக்கும், யூட்டிலிட்டிஸ் இருக்கும். அது எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஷார்ட் ட்ராயிங் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ட்ராயிங் ப்ரிப்பேர் பண்ணி அதை தனியாக அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணும்போது நமக்கு ஷார்ட் ட்ராயிங் என்ஓசி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஓசி அண்டரில் கிடைக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம்.